அமெரிக்கா ரொம்பவே வளர்ந்த நாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க நார்மலா நடந்துட்டு இருக்க விஷயம் நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது பயங்கர காமெடியா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷயம் சொல்றேன் பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல இருக்க ஒரு காமன் டாய்லெட்டுக்கு போனீங்க அப்படின்னா டோர் வந்து ஒரு அடிக்கு மேல ஓப்பனா இருக்கும். அதாவது நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம கால் எல்லாம் வெளியே தெரியும். கேட்கும் போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுது இல்ல. இந்த மாதிரி அவங்க ஊர்ல ரொம்ப நார்மலா இருக்க விஷயம், ஆனா நம்ம ஊர்ல இருந்து பார்க்கும்போது காமெடியா இருக்க விஷயங்களை அலசி ஆராய்ச்சி சூப்பரான ஒரு கண்டென்ட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ள டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு போவோம். நம்ம ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெயிட்டர் பில் எடுத்து வந்து கொடுப்பாரு. ஒரு 390 ரூபாய் பில்லில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 400 ரூபாயை கொடுத்துருவோம். 10 ரூபாய் அந்த வெயிட்டருக்கு டிப்ஸ். நம்ம ஊர்ல இதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். இதே நீங்க அமெரிக்கால மட்டும் போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம், அதே 400 ரூபாய் தான் பில் வரும். ஆனா டிப்ஸா 100 ரூபாய் நீங்க அவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்காம மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை துரத்தி அடிப்பாரு. நம்ம ஊர்ல பிறந்த நாள் வந்துச்சுன்னா இன்னமும் நிறைய பேர் பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி கொண்டாடாம தான் இருக்கும். ஆனா அவங்க ஊர்ல அவங்க வளர்த்துட்டு இருக்க பெட்ஸுக்கு கூட பர்த்டே பார்ட்டி கேக் கட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஏங்க, இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க பெட்ஸுக்கு. அதுக்குன்னு தனியா லோஷன், அதுக்குன்னு தனியா ஷாம்பு, அவங்களுக்குன்னு தனியா ரூம்னு இவங்க படுத்துற பாடு தாங்க முடியலங்க. அடுத்து நம்ம ஊர்ல கல்யாணம் அப்படின்னா 3-4 நாளைக்கு முன்னாடியே சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு 2000-3000 பேருக்கு சாப்பாடை போட்டு ஒரு 15-20 லட்சம் செலவாகும். ஆனா அவங்க ஊர்ல வெட்டிங் டிரைவ் த்ரூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்கறது கரெக்ட் தான். வெட்டிங் டிரைவ் த்ரூனா ஒன்றும் இல்லை, நம்ம டோல்கேட்ல போய் இப்போ பில் கட்டிட்டு போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க, காசு கட்டுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு ரிங்கை மாத்தினா கல்யாணம் முடிஞ்சுதுங்க. 2 பேர் மட்டும் தான் போவாங்க, வேற யாருமே தேவையில்லை. நம்ம ஊர்ல தீபாவளி வந்தா சின்ன பசங்க துப்பாக்கி வாங்குவாங்க. அதை தவிர வேற யார்கிட்ட இருக்கும் துப்பாக்கி? போலீஸ் கிட்ட இருக்கும். ஆனா அவங்க ஊர்ல துப்பாக்கி இல்லீகலா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஸ்டேட்ஸ்ல ரூல்ஸே இருக்கு. சும்மா ஐடி கார்டை கொடுத்தோமா துப்பாக்கியை வாங்கணுமான்னு இருப்பாங்க. நம்ம ஊர்ல எப்ப ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுவோம்? செம்மையா வெயில் கொளுத்துறப்ப கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு அதில் நார்மல் வாட்டர் ஊற்றி தான் குடிப்போம். ஏன்னா அவ்வளோ ஜில்லு நம்மளால குடிக்க முடியாது. ஆனால் அவங்க ஊரில் அப்படி இல்லைங்க. ஈவன் -5 டிகிரி 10 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் கூட அந்த ஐஸ் கியூப்பை போட்டு தண்ணியில் குடிச்சாதான் அவங்களுக்கு குடிச்ச மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு ஸ்மால் கோக் கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த கோக்கோட சைஸே நம்ம ஊரில் இருக்க XXL, அதாவது பெரிய சைஸ் அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க ஊர்ல நார்மலாவே அந்த மீல் சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணீங்கன்னா போதும், ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நம்ம ஊர்ல டீச்சர்ஸ் எப்படி கூப்பிடுவோம்? மிஸ்னு கூப்பிடுவோம், சார்னு கூப்பிடுவோம். தமிழ் எடுக்கிறவங்களா இருந்தா ஐயான்னு கூப்பிடுவோம், அம்மான்னு கூப்பிடுவோம். ஆனா அவங்க ஊர்ல டீச்சர்ஸ் எல்லாரையுமே பேர் சொல்லி ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தான் கொடுப்பாங்க. ஹே ஜான், ஹே பீட்டர், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம பெட்ரோலோ டீசலோ போட போனோம் அப்படின்னா நான் டேங்க் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நிமிஷத்துல கூட உட்காந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நோண்டிட்டு இருப்போம். ஆனா அவங்க ஊர்லாம் அப்படி இல்லைங்க. நம்மளே தான் பெட்ரோல்லாம் போட்டுக்கணும். எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான். வேலை செய்யலாம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க 24/7 பெரிய பெரிய கடைங்கெல்லாம் திறந்தே இருக்குங்க. ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு போய் கிராசரி வாங்க, அதெல்லாம் ரொம்பவே நார்மலான விஷயம். நம்ம பஸ்ல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அடிச்சு பிடிச்சி ஏறி நெருக்கி கிறுக்கி நின்றுவாங்க. பட் அமெரிக்கன்ஸ்லாம் அப்படி இல்லைங்க. கொஞ்சம் தள்ளி நின்று பேசதான் ஆசைப்படுவாங்க. அதாவது 1 மீட்டர் கொஞ்சம் அதிகம் தான், பட் கொஞ்சம் தூரமா நின்று பேசுறது தான் ஆசைப்படுவாங்க. நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கு அதிகமா கேஷோ இல்ல ஜிபே பண்ணி தான் பழக்கம். ஆனா அவங்க கிரெடிட் கார்ட்லயே தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எய்ம்ல இருப்பாங்க. அண்ட் அவங்க ஊர்ல பப்ளிக்ல கிஸ் பண்றது, ஹக் பண்றது, அது எல்லாமே ரொம்ப நார்மலான விஷயம். நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு கடை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நடந்தே போய் கடைன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும். ஆனா அவங்க ரொம்ப கிட்ட இருந்தா கூட கார்ல போயே பழக்கப்பட்டுருவாங்க. நிறைய பேர் வாக்கிங்கே பண்ண மாட்டாங்க. அண்ட் அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப மாறிட்டே இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே கார் வாங்க தான் ஆசைப்படுவாங்க. மோட்டார் சைக்கிள்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? சாப்பிட போறப்போ தண்ணிக்கோ கூல்ட்ரிங்க்ஸோ ஒரு டைம் பே பண்ணா போதுங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் டைம் ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஊர்ல கண்டக்டர்ஸ் சம்டைம்ஸ் வந்து 99 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா 1 ரூபாய் திருப்பி சேஞ்சா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அமெரிக்கால ஒரு பொருளோட விலை $9.99 அப்படின்னா திரும்ப அந்த 1 சென்ட்டை கொடுப்பாங்க. அதே தாங்க உங்களுக்கும் திரும்பி நீங்களும் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.